தேடி வந்திருக்கும் உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். கண்டிப்பா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு உரையாடலா இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு நாம ஒரு ஒரு 5 வயசு குழந்தையோட தீவிரமான கோபதாபங்களை, அதாவது இந்த டான்ட்ரம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி ரொம்ப அமைதியாவும் உறுதியாவும் கையாளுவது அப்படிங்கிற ஒரு அற்புதமான கேஸ் ஸ்டடியை தான் அலச போறோம். இது நிறைய பெற்றோருக்கு அன்றாடம் தேவைப்படுற ஒரு விஷயம். ஆனா பல நேரங்கள்ல எப்படி கையாள்வதுன்னு தெரியாம திணறுவாங்க. உண்மைதான். இந்த ஆதாரங்கள்ல வர்ற அந்த பையன் பேரு சாக். அவனுக்கு 5 வயசு. வீட்ல அவனோட சின்ன சின்ன கோரிக்கைகள் நிறைவேறலனா கூட போதும், வீடே ஒரு போர்க்களமா மாறிடும். ஒரு பணைய கைதி நிலைமை, அதாவது ஹாஸ்டேஜ் சிச்சுவேஷன் மாதிரி அந்த வீடே மாறிடும்னு ஆதாரங்கள் சொல்லுது. கரெக்ட். இந்த ஆழமான தேடலோட முக்கிய நோக்கமே அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையிலிருந்து அவனோட பெற்றோர்கள் எப்படி மௌனம் அப்புறம் மாறாத நிலைத்தன்மை, அதாவது சைலன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, இந்த 2 ஆயுதங்களை வச்சு வீட்டை திரும்ப கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாக்குறது தான். உங்களுக்கு 5 வயசுல குழந்தை இருக்கோ இல்லையோ, இந்த தகவல் நிச்சயமா உங்களை ஆச்சரியப்படுத்தும். சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சாக் வீட்டின் ஆரம்ப நிலைமை எந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடற்ற சூழலா இருந்துச்சுன்னு ஆதாரங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஆமா, அந்த வீட்டின் ஆரம்ப நிலைமை ஒரு சாதாரண குறும்புக்கார குழந்தை இருக்கிற வீடுங்கிற அளவை தாண்டி ரொம்ப மோசமான ஒரு உளவியல் நெருக்கடியாவே மாறி இருந்துச்சு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த 5 வயசு சிறுவன் சாக்கின் மனநிலையை சுற்றியே அந்த வீட்டின் அன்றாட வாழ்க்கை சுழன்றுட்டு இருந்துச்சு. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கணம் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்க வீட்ல எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் வீட்ல உள்ள ஒருத்தரோட கோபத்தை தணிப்பதற்காகவே எடுக்கப்படுதுன்னா அந்த சூழல் எவ்வளவு மூச்சு முட்டக்கூடியதா இருக்கும். சாக்கின் பெற்றோர்கள் அவங்களோட சமூக வாழ்க்கைய முழுமையா இழந்துட்டாங்க. அதாவது வெளியில எங்கேயும் போக முடியாத நிலைமை இல்லையா? ஆமா, எந்த அளவுக்குன்னா சாதாரணமா கடைக்கு சென்று மளிகை சாமான் வாங்கணும்னா கூட ஒரு மாபெரும் ராணுவ நடவடிக்கை மாதிரி 2 பேர் போக வேண்டிய கட்டாயம். ஒருத்தர் அவசரமா பொருட்களை அள்ளி கூடையில போடணும், இன்னொருத்தர் சாக் கத்தி ரகளை செய்யாம அவனை சமாளிக்கணும். அக்கம் பக்கத்துல நடக்கும் பார்ட்டிகளுக்கு போறதை கூட அவங்க தவிர்த்துட்டாங்க. உணவகங்களுக்கு செல்வது முற்றிலும் வீணான ஒரு முயற்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சிறுவன் வீட்டை தன் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருந்தான். அந்த குறிப்புகளை படிக்கும்போதே அந்த பெற்றோர்கள் எந்த அளவுக்கு ஒரு இருண்ட மனநிலையில இருந்திருப்பாங்கன்னு என்னால உணர முடிஞ்சது. ஒரு சின்ன குழந்தைய சமாதானப்படுத்துறதுலயே அவங்க முழு சக்தியும் போயிருக்கு. கண்டிப்பா, அது ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தம். இதற்கெல்லாம் ஒரு உச்சகட்டமா அமைஞ்சதுதான் லியோனார்டோஸ் அப்படிங்கிற உணவகத்துல நடந்த அந்த சம்பவம். ஒரு நாள் இரவு அந்த பெற்றோர்கள் எப்படியாவது ஒரு அமைதியான டின்னர் சாப்பிடலான்னு ஒரு சின்ன நம்பிக்கையோட லியோனார்டோஸ் உணவகத்திற்கு போயிருக்காங்க. ஒரு நார்மலான ஃபேமிலி அவுட்டிங் மாதிரி. ஆமா, அங்க ஆரம்பத்துல எல்லாமே சுமூகமா தான் போயிருக்கு. சாக் தனக்கு சாக்லேட் கேக் வேணும்னு ஆர்டர் செஞ்சான். பெற்றோர்களும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆர்டர் செஞ்சுட்டானேன்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கல இல்லையா? நீடிக்கல. ஆர்டர் எடுத்த வெயிட்டர் அங்கிருந்து நகர்ந்த அடுத்த வினாடி சாக் மனச மாத்திக்கிட்டான். இல்ல, எனக்கு ஆப்பிள் பை தான் வேணும்னு மாட்டி சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டான். பைன்னு அந்த உணவகமே அதிரும் அளவுக்கு வெடிச்சு கிளம்பிட்டான். அந்த தருணத்துல அந்த பெற்றோர்களோட மனநிலையை நாம கொஞ்சம் ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு பார்க்கணும். பொது இடத்துல மற்றவங்க அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தன்னோட குழந்தை இப்படி தரையில உருண்டு கத்தி ரகலை செய்யறது வெறும் சங்கடம் மட்டும் கிடையாது, அது ஒரு ஆழமான அவமானம். நிஜமாவே எல்லார் பார்வையும் அவங்க மேலதான் இருந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல பெற்றோர்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வு எழும். நான் ஒரு மோசமான பெற்றோர், என் குழந்தையை எப்படி வளர்ப்புதுன்னு எனக்கு தெரியல, நான் முற்றிலுமா தோத்து விட்டேன்னு அவங்க நினைப்பாங்க. அந்த நிராயுத பாணியா நின்ன தருணம் தான் அவங்க ஒரு மிகப்பெரிய தவறு செய்ய காரணமா அமைஞ்சதுன்னு ஆதாரங்கள் சொல்லுது. இங்கே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அவங்க ஒரு தவறு செய்யல, தொடர்ந்து 3 மிகப்பெரிய தவறுகளை செஞ்சிருக்காங்க. அந்த 3 தவறுகளை ஒரு கோபத்தின் பிரேத பரிசோதனை, அதாவது ஆட்டாப்சி ஆஃப் அ டான்ட்ரம்னு ரொம்ப அழகா பகுப்பாய்வு செஞ்சிருக்காங்க. நாமும் பல பதற்றமான சூழ்நிலைகள்ல இதையே தான் செய்றோம்னு எனக்கு தோணுச்சு. ஆமா, அதுல முதல் தவறு என்னன்னா, அந்த பதிவுகள்ல லாஜிக் பொறி, அதாவது லாஜிக் ட்ராப்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சாக் கத்த ஆரம்பிச்சதும் அவனோட அப்பா ரொம்ப நிதானமா, சாக் வெயிட்டர் போயிட்டாரு, இனிமேல் மாற்றி ஆர்டர் செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தர்க்க ரீதியா லாஜிக்கலா புரிய வைக்க முயன்றார். ஆனா ஒரு 5 வயசு குழந்தைக்கு அந்த நேரத்துல லாஜிக் எப்படி புரியும்? அதுதான் முட்டாள்தனமே. நரம்பியல் ரீதியா பார்த்தா ஒரு குழந்தை கோபத்தின் உச்சிக்கு செல்லும்போது அவனது மூளையின் சிந்திக்கும் பகுதி முழுமையா செயல்படுவதை நிறுத்திடும். அந்த நேரத்துல மூளையை இயக்குறது வெறும் உணர்ச்சிகள் மட்டும்தான். கரெக்ட். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒருத்தங்கிட்ட வெயிட்டர் எங்கே சென்றார்னு லாஜிக்கலா பேசுறது கடல்ல மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட நீச்சல் தியரிய விளக்குறதுக்கு சமம். அவனுக்கு வெயிட்டரை பற்றியோ சூழ்நிலையை பற்றியும் எந்த கவலையும் இல்ல. இதை விட சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்ல முடியாது. லாஜிக் வேலை செய்யலன்னு தெரிஞ்சதும் நிலைமையை எப்படியாவது சமாளிக்கலான்னு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதுதான் 2வது தவறு, லஞ்சம் மற்றும் கட்டாயப்படுத்துதல். அதாவது பிரைபரி அண்ட் கோயாஷன். ஆமா,
லாஜிக் தோற்று போனதும் அப்பா என்ன சொல்றாருன்னா, உனக்கு சாக்லேட் கேக் பிடிக்குமே, நீ அதை சாப்பிடாவிட்டால் அம்மாவும் அப்பாவும் அதை சாப்பிட்டு விடுவோன்னு சவால் விட்டாரு. இதை கேட்கும்போதே அதிகாரத்தின் சமநிலை எப்படி அந்த குழந்தையை நோக்கி சரியுதுன்னு புரியுது. இது உளவியல் ரீதியா பேரம் பேசுதல்னு சொல்லலாம். இது ஒரு தீர்வை எப்படியாவது விற்றுவிட வேண்டும்னு கெஞ்சுறது மாதிரி. ஒரு விஷயத்த செய்யாவிட்டால் இதுதான் விளைவுன்னு உறுதியா ஒரு எல்லைய வகுப்பதற்கு பதிலா பேரம் பேசுறது பெற்றோர்களோட பலவீனத்தை தான் காட்டுது. ஆமா, நாம் பல நேரங்கள்ல இப்படித்தானே லஞ்சம் கொடுக்கவோ அல்லது அச்சுறுத்தவோ செய்றோம். கண்டிப்பா செய்றோம். ஆனா ஒரு குழந்தைக்கு இது எந்த செய்தியை கொடுக்குதுன்னா, ஏன் கத்தலுக்கு சக்தி இருக்கு, இவங்க இறங்கி வர்றாங்க, நான் கத்துவதை நிறுத்தணும்னா இவங்க எனக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணத்தை ஆழமா விதைச்சிருது. அப்படிதான் சாக் தன்னுடைய கத்தலோட வேகத்தை இன்னும் கூட்டினான். அப்பா தோற்றதும் அம்மா உள்ள வராங்க. அந்த இடத்துல தான் அவங்க அந்த மூன்றாவது பொதுவான தவறை செய்றாங்க. விட்டு மிரட்டல், த எம்டி த்ரெட். ஆ, அது ரொம்ப மோசமான ஒரு உத்தி. அம்மாவுக்கு அந்த பொதுவிட அவமானம் தாங்க முடியல. அதனால அவங்க ரொம்ப பரிதாபமா, சாக் தயவு செய்து அமைதியா இரு, மற்றவர்கள் சாப்பிட்றாங்க, எல்லாரும் நம்மைய பார்க்கறாங்கன்னு கெஞ்சினாங்க. இது வெறும் வார்த்தைகள் மட்டுமேன்னு சாக் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வெற்று மிரட்டல் அப்படிங்கிறது சுடாத துப்பாக்கிய காட்டுவதற்கு சமம். குழந்தை ஒரு முறை 2 முறை அதை பார்த்து பயப்படலாம். ஆனா அதுல தோட்டா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த துப்பாக்கிக்கு எந்த மரியாதையும் இருக்காது. உண்மைதான். எல்லாரும் பாக்குறாங்கன்னு அம்மா சொன்னதும் சாக்கிற்கு அது ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு. ஓஹோ, எல்லாரும் பாக்குறாங்களா, அப்படியானால் நான் இன்னும் சத்தமாக கத்தினால் இவள் இன்னும் சீக்கிரமாக எனக்கு பணிந்து போவாள்னு அவனது மூலக்கணக்கு போட்டது. செயல்ல இறங்காம வெறும் வார்த்தைகளை நம்பி இருந்தது மிகப்பெரிய தவறு. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறுது. இந்த உணவகத்துல நடந்த அந்த பெரும் அவமானம்தான் அந்த பெற்றோர்களை முழுமையா விழிப்படைய செய்தது. தங்களுக்கு முற்றிலும் ஒரு புதிய உத்தி தேவை, ஒரு முறையான அமைப்பு தேவைன்னு புரிச்சுக்கிட்டாங்க. இதுதான் குறிப்புகள்ல திட்டமில்லாத ஆபத்து, நோ பிளான் டேஞ்சர்னு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, எந்த ஒரு திட்டமும் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய வெளியே அழைத்துச் செல்வது எவ்வளவு பெரிய தவறுன்னு அவங்க உணர்ந்த தருணம் அது. எந்த ஒரு நடத்தை மேலாண்மை திட்டமும் இல்லாம உணவகம் மாதிரி ஒரு பொது இடத்திற்கு குழந்தைய அழைத்துச் செல்வது ஒரு வெடிமருந்து கிடங்குல தீக்குச்சியோட நடப்பதற்கு சமம். அவர்களுக்கு தேவைப்பட்டது பொறுமையோ அட்வைஸோ அல்ல, ஒரு செயல் திட்டம். அந்த தேடல்ல தான் அவங்க 1 2 3 மேஜிக் அப்படிங்கிற முறையை கண்டறிஞ்சாங்க. ஆமா, இந்த முறை ஏன் அவ்வளவு பிரபலமானதுன்னா, இது குழந்தையோடு பேரம் பேசுவதையும் லாஜிக் பேசுவதையும் முற்றிலுமா தவிர்த்துவிட்டு நேரடியாக செயலில் இறங்கும் ஒரு முறையில பெற்றோருக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த ஆதாரங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி, அந்த பெற்றோர்கள் 2 பேரும் எப்படி ஒரு அணியா, ஒரு யுனைடெட் ஃப்ரெண்டா மாறினாங்க அப்படிங்கறதுதான். சாதாரணமா வீடுகள்ல அம்மா கராரா இருந்தா அப்பா தளர்த்துவாரு. ஆனா இங்கே அப்பா இந்த 1 2 3 மேஜிக் வீடியோவை பார்த்துட்டு மனைவியிடமும் விவாதிச்சு 2 பேரும் ஒரு அணியா செயல்பட முடிவு செஞ்சாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க சாக்குடன் ஒரு முறையான சந்திப்பு நடத்தினாங்க. இனிமேல் நீ கத்தினாலோ அடம் பிடித்தாலோ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு அவனுக்கு தெளிவா அறிவிச்சாங்க. இனிமேல் அவன் என்ன செஞ்சாலும் எந்த உணர்ச்சியும் இல்லாம சமாளிக்க அவங்க மனதளவுல தயாராயிட்டாங்க. அந்த முன் தயாரிப்பு தான் அவங்களோட முதல் வெற்றி. சரி, இந்த 1 2 3 மேஜிக் முறை எப்படி வேலை செய்துன்னு நாம கொஞ்சம் நரம்பியல் பின்னணியோட பார்க்கலாம். சொல்லுங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு முறை. குழந்தை தேவையில்லாம கோபப்பட்டாலோ அடம் பிடித்தாலோ பெற்றோர் எந்த உணர்ச்சியும் இல்லாம ரொம்ப அமைதியா 1 என்று எண்ணுவாங்க. சற்று நேரம் கழிச்சும் குழந்தை நிறுத்தலைன்னா 2, அப்போதும் தொடர்ந்தால் 3, உனக்கு டைம் அவுட்னு சொல்லி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துல அமைதியா உட்கார வைப்பாங்க. அந்த டைம் அவுட் நேரம் முடிஞ்சதும் என்ன செய்வாங்க? பழைய விஷயத்த பத்தி பேசாம எந்த அட்வைஸும் செய்யாம மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. ஒரு குழந்தை கத்தும்போது பெற்றோரின் பதற்றமான ரியாக்ஷன்ல இருந்து கிடைக்கும் டோபமைன் அப்படிங்கிற ரசாயன ஊக்கத்தையே அந்த சின்ன மூளை எதிர்பார்க்குது. ஓஹோ. பெற்றோர் அமைதியா எண்களை மட்டும் எண்ணும்போது அந்த டேண்ட்ரமுக்கு தேவையான எரிபொருள் கிடைக்காம போயிடுது. இதுல இருக்கும் மிக மிக முக்கியமான கட்டளை என்னன்னா, விவாதம் இல்லை, விளக்கம் இல்லை, வெறும் செயல் மட்டுமே. இதை படிக்கும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த பேச்சும் இல்லாம வெறும் எண்களை மட்டும் எண்ணுவது எப்படி வேலை செய்யும்னு. முதல் முறை ஜாக் அடம் பிடிச்சப்போ அவங்க அமைதியா 1 2ன்னு எண்ணி டைம் அவுட் கொடுத்தாங்க. நம்பவே முடியாதபடி ஜாக் அமைதியானா. உடனே பெற்றோர்கள் அப்பாடா நாம் வெற்றி பெற்று விட்டோம், போர் முடிஞ்சதுன்னு கொண்டாடி இருப்பாங்களே. எக்ஸாக்டா. ஆனா அந்த குறிப்புகள்ல ஒரு வார்த்தை வருது, மாயை அல்லது ஃபால்ஸ் சம்மிட். ஒரு மலையின் உச்சியை அடைந்து விட்டோம்னு நினைத்தா அது வெறும் ஒரு சிறிய குன்று தான். உண்மையான சீக்கிரம் இனிமேல் தான் இருக்குன்னு அவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, மனிதர்களுடைய நடத்தையை மாற்றுவது ஒருபோதும் நேர்கோட்டுல நடக்கும் ஒன்றல்ல. குழந்தை உளவியல்ல இது மிக சாதாரணமா எதிர்பார்க்கப்படும் ஒண்ணுதான். அதாவது சாக் உடனே திருந்துற மாட்டான் இல்லையா? கண்டிப்பா.
சாக் இத்தனை வருடங்களா பயன்படுத்திய அவனது மிகப்பெரிய ஆயுதம் திடீர்னு வேலை செய்யலேன்றதும் அவன் தோல்வியை ஒத்துக்க மாட்டான். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் சத்தமாக கத்தினால் வேலை செய்யுமோன்னு அவன் மூளை கணக்கு போடும். பழைய விதிகள் வேலை செய்தான்னு சோவிக்க அவன் கோபத்தின் தீவிரத்தை பல மடங்கு அதிகப்படுத்தினான். ஆமா, அவனது விழித்திருக்கும் நேரத்துல சுமார் 50% நேரம் அந்த டைம் அவுட்ல கழியும் அளவுக்கு அவனது நடத்தை ரொம்ப மோசமானதுன்னு படிச்சேன். உளவியல்ல இத நடத்தை வெடிப்பு அல்லது எக்ஸ்டிங்ஷன் பர்ஸ்ட்னு சொல்வாங்க. ஒரு மோசமான பழக்கம் முழுமையாக மறைவதற்கு முன்பு அது தனது உச்சக்கட்ட மோசமான நிலையை அடையும். நிலைமை சீராவதற்கு முன் இன்னும் மோசமாகவே செய்யும் என்பதுதான் அறிவியல் உண்மை. இந்த எக்ஸ்டிங்ஷன் பஸ் நடக்கும்போது சாக் வெறும் கத்துவதோட மட்டும் நிறுத்தல, அவன் மூளைய கசக்கி தந்திரங்களை மாத்தினான். அந்த குறிப்புகள்ல மேனிப்புலேஷன் மெனு அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எனக்கு சிரிப்பியே வரவழைச்சுது. ஆமா, அது ஒரு 5 வயசு குழந்தையோட டிஃபென்ஸ் மெக்கானிசம். அவன் எப்படிப்பட்ட தந்திரங்களை பயன்படுத்தினான்னு பாருங்க. முதல்ல குற்றமுணர்ச்சியை ஏற்படுத்துவது, கில்ட் ட்ரிப். எனக்கு வேற அம்மா வேணும்னு மனச நோகடிக்கிறது. 2வது தந்திரம் மிரட்டுவது, த்ரெட்ஸ். நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு பயமுறுத்துறது. 3வது தந்திரம் தாமதப்படுத்துவது. பெற்றோர் ஒன்றுன்னு சொன்னதும் கொஞ்சம் பொறுங்க, நான் ஏன் அப்படி செய்யணும்னு விவாதத்துக்கு இழுப்பது. இது எதுவும் வேலை செய்யாதப்போ அவன் எடுத்த பிரம்மாஸ்திரம் தான் முகஸ்துதி செய்வது, ஃபிளாட்ரி. நீங்க தான் உலகத்திலேயே அழகான அம்மான்னு ஐஸ் வைக்கிறது. இதை கேட்குற நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை ரொம்ப பாவமா முகத்தை வச்சுக்கிட்டு நீங்க தான் பெஸ்ட் அம்மான்னு சொல்லும்போது நம்ம உருகி போய் விதியை தளர்த்திடுவோம் இல்லையா? ஆனா சாக்கின் பெற்றோர்கள் அந்த வலையில விழவே இல்லையா. அவங்க எதற்கும் உணர்ச்சி வசப்படவே இல்ல. ஆமா, தொடர்ந்து அமைதியை காத்து எந்திரம் போல 1, 2, 3ன்னு எண்களை மட்டுமே உறுதியா எண்ணாங்க. அந்த மாறாத நிலைத்தன்மை தான் அவங்கள காப்பாற்றியது. குழந்தை முகஸ்துதி செய்தாலும் சரி, குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தினாலும் சரி, அவர்களின் எதிர்வினையில எந்த மாற்றமும் இல்லை. இந்த தொடர்ச்சியான நிலைத்தன்மை தான் இறுதியா ஒரு பெரிய வெற்றியை அவங்களுக்கு கொடுத்துச்சு. நீ என்ன செஞ்சாலும் இந்த புதிய விதிகளை உடைக்க முடியாதுன்னு சாக்கின் மூளைக்கு ஒரு மெசேஜ் போயிடுச்சு. ஒரு வாரம் இப்படியே கடுமையான போராட்டம் தொடர்ந்தது. சுமார் 7 அல்லது 8 நாட்களுக்கு பிறகு நடந்த மாற்றம் சிலிர்க்க வைக்குது. ஒரு நாள் சாக் வழக்கம் போல அடம்பிடிக்க தொடங்கினா. அப்பா அமைதியா 1ன்னு எண்ணத் தொடங்கினார். அவ்வளவுதான். சாக் உடனே அமைதியாயிட்டானா? ஆமா, சாக் உடனே சுதாரிச்சுக்கிட்டு சரி சரி என்ன வேண்டாம், நான் அமைதியா இருக்கேன்னா அவனாகவே தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிட்டான். பல வருடங்களா அந்த வீட்டை பிடிச்சிருந்த பீடை விலகிய தருணம் அது. வெறும் எண்களை எண்ணத் தொடங்குவது மட்டுமே அவனை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர போதுமானதாக இருந்துச்சு. அந்த பணைய கைதி நிலைமை நிரந்தரமா முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த புதிய நிலைமைய நாம நியூ நார்மல்னு சொல்லலாம். இந்த முறை ஏன் வேலை செஞ்சதுன்னா இதுல 3 தூண்டுங்கள் இருக்கு. 1, பேசுவதை தவிர்த்தல். கோபத்தில் இருக்கும் குழந்தையிடம் மௌனத்தை கடைபிடித்தது. 2வது, உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பது. விரக்தியை வெளிக்காட்டாமல் நடுநிலையா எண்களை எண்ணியது. டான்ட்ரமிற்கு தேவையான எரிபொருளை தடுத்துருச்சு. 3வது, நிலைத்தன்மை. சாக் எந்த தந்திரத்தை பயன்படுத்தினாலும் விதிகளில் எந்த மாற்றமும் செய்யப்படல. இதனால பெற்றோர்கள் அவங்க வாழ்க்கையை திரும்ப பெற்றாங்க. சாக்கிலுக்கும் அவனுக்கான எல்லைகள் என்னன்னு தெளிவா புரிஞ்சது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இப்போது நாம பேசினது ஒரு 5 வயசு குழந்தைய பற்றிய கேஸ் ஸ்டடி. ஆனா இத சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்க. இது வெறும் குழந்தை வளர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. உங்களுடைய வாழ்க்கையில பெரியவர்களோடான உறவுகளிலும் வேலை செய்யும் இடத்திலும் கூட இந்த விதிமுறை எவ்வளவு கச்சிதமா பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சரி. உங்களுக்கு கீழ் வேலை செய்யும் ஒருவரிடமோ அல்லது எப்போதும் உங்களை குறை சொல்லும் ஒரு சக ஊழியரிடமோ ஒரு எல்லையை வகுக்கும்போது அங்கே உணர்ச்சி வசப்படாம இருப்பது எவ்வளவு முக்கியம். ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையில லாஜிக் பேசி நேரத்தை வீணாக்காம உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியா செயல்படுவது எந்த ஒரு உறவுக்கும் முக்கியம் இல்லையா? எல்லைகளை வகுக்கும்போது அமைதியும் உறுதியான செயலும் மட்டுமே போதும் என்பதை இது கற்பிக்குது. ஆமா, ஒரு 5 வயசு பயங்கரவாதிய வெறும் அமைதியும் உறுதியான நிலைத்தன்மையும் கட்டுப்படுத்திடும்னா நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சவால்களை நம்ம எவ்வளவு எளிதா சமாளிக்க முடியும். உங்களை நோக்கி ஒரு கேள்வியோட இந்த ஆழமான உரையாடலை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். சற்று நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்கள் சொந்த வாழ்க்கையில நீங்க எங்க ஒரு தெளிவான எல்லையை வகுக்க வேண்டிய இடத்துல அமைதியா உறுதியா இருப்பதற்கு பதிலா தேவையற்ற விளக்கங்களை கொடுத்துக்கிட்டும் மற்றவங்களிடம் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கே உங்கள் 1, 2, 3 அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க தயங்குறீங்க? இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கேள்விக்கான விடையை உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்க. இந்த ஆழமான தேடல் உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு புதிய தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை சிந்திப்போம்.